இல்ல பல வாத்திமார்கள் நுழையாம ஆ? பல குரல்களும் உண்டா போகாம பல வாத்திமார்கள் நுழையாம அழகா கிளாஸ்ல இருந்து போறமே போகுது. அப்படிதான் இருக்கணும். இது துவக்கத்துல கற்கிட மாதிரி எல்லாம் இருந்தது. இது நல்லா இருக்கு இப்ப. இல்ல அவர் அவராக்கள கேட்க தான் நல்லா இருக்கு. அப்படித்தான் கேட்க வேணும். கேட்டாதான் அவையும் அப்படியே அந்த உடன்படி வேணும். அது ஒரு கேள்விக்கு மறுமொழியா சரி விளங்குதான்னு சொன்னோடனே எல்லாரும் கதைக்கிறதுல ஒருத்தர கதையும் விளங்குது இல்லை, நமக்கு விளங்குது இல்லை. ஒரு ஆள் சொன்னா தான் விளங்குது, 4 பேரும் ஒரே நேரத்தில் கதைக்கும்போது விளங்காது கதை. ஒரு சும்மா என்னத்த இல்லை, இப்போ ஒரு மறுமொழி அவர் கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது இப்போ ஒரு ஆள் சொல்றாரு, அது 4 பேர் அந்த விடையை ஒரே நேரத்தில் அவர் பொதுவா கேட்க எல்லாரும் சொல்லத்தான் பாப்பினா, அப்ப ஒண்ணும் செய்யல. பொதுவா சொல்லிட்டோம். பொதுவா கேட்க எல்லாரும் தான் சொல்லுவினோம், அது ஒண்ணும் செய்யல. அது அப்படின்னு அவர் இன்னார் சொல்லுங்கன்னு சொன்னாதான் அந்த ஆள் சொல்லும். நல்லா இருக்கு. ஓகே, போகுது. நானும் விடைபெற்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி நன்றி. தட்டுக்கோடப்பட நினைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அப் ஸ்டோரை பார்த்துட்டேன், அது எங்க செய்யறேன்னு தெரியல. இருக்குது அப் ஸ்டோர். இதுல சிவதர்ஷினி அவர்கள் அப் ஸ்டோர் இதுக்குள்ள போய் எடுத்த நீங்களா? இல்ல 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 செய்யல. ஓகே, நீங்க வச்சுக்கொள்ளுங்க, நான் சொல்றேன் தன்னேரத்தில். நேரம் லண்டனில் 10:39. இப்பொழுது நாங்கள் கவிதை நேரத்துடன் இணைய போகின்றோம். நிழல் தேடும் வேளை. சிறப்பான ஒரு தலைப்பு. வசந்தாக்காவிற்கும் நன்றியை கூறியபடி பீச்சில் நீச்சல் அடிக்கும் சிவர்சினியர்களுக்கு வணக்கம். வாங்க, கொஞ்சம் உஷாரமாயிருங்க. அச்சா சாட்டையெல்லாம் போட்டு தமருக்கு ஏற்ற மாதிரி வாங்க, வணக்கம். இனி உற்சாகமான மதிய வணக்கம் வாணிமோன் அவர்களுக்கும் மற்றும் பாமூர்களுக்கும். வியாழன் கவிதை நேரத்தில் இணைந்து கொள்வது மகிழ்ச்சி. முதல் பகுதி கவிதைகளோடு தட்டி கொண்டு இணைந்திருப்போம். சட்டை அது லண்டன் சட்டை தான். நல்லா இருக்கு. அது பார்க்கறத விட போடக்குள்ள தான் அழகா இருக்கும். அதை பார்க்க கனடா சட்டையாக்கு இல்ல இல்ல லண்டன் சட்டை. சூர்யாகாந்தி பூவெல்லாம் ஜெயந்த. நானும் இந்த சட்டை உடலுவா அங்க எங்கட ரெஸ்டாரண்ட்லும் சூர்யாந்தி பூ தான் மேசையெல்லாம் வச்சிருந்தேன். நிக்கிறேன். எந்த கடைன்னு சொல்லுங்க. வாணிமோட்ட கேளுங்க, இங்க வாணிமோட்ட. அதான் நல்ல பெர்ஃபெக்டான அளவுகள். என்ன நில்லுங்க. சரி, அது ஒரு வடிவான டிசைன். அதை இந்த இதுல எல்லாம் ஃப்ரீல் வச்சு சட்டை. கிமோ முந்தி வாணிமோகன் சொல்லுவினா அந்த ஊர்ல ட்ரெஸ்ஸிங் கவுன் கிமோனா மாதிரி முந்தி வந்தது இப்படி ஒரு இவர்கள் சைஸுக்கு உயரத்துக்கு சரி. எங்களுக்கு எல்லாம் கீழே நாளா வெட்டி போட்டா தைக்க வேணும். சரி, நன்றி நன்றி. கவிதை நேரத்துடன் இணைந்து கொள்வோம். வணக்கம். சிவர்ஷினி எழுவாங்க. ஆனந்த செல்வம் பத்மினி அவங்க இருக்கிறார் அதுல. சரி, இப்ப சரி. ஓகே, ஜெயம் தங்கராஜ் அவர்கள் சென்டருக்கு போறோம்னா இன்றைக்கு இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அப்ப கடைக்கு போகணும் சாமான் வேண்டாம். கவனம் வெயில பார்த்துட்டு லேட்டா போகும். பயமா கிடப்பு 2-3 நாளா வெளிக்கிடவே இல்லை. படுத்து எழுப்பினதான் பேனை போடுறது, கொஞ்ச நேரம் போடுறது, அது கொஞ்சம் டிக்கெட்டு சத்தம் கேட்கும். பேருந்து நிப்பாட்டுறது, போடுறது, நிப்பாட்டுறது, அதுலயே பெரிய எக்ஸசைஸ். சரி, அப்ப கவிதை வணக்கம். கவிதை நேரத்திற்காய் உங்களுடன் நகுலா சிவநாதன். நிழல் தேடும் வேளை. நிழல் தேடும் வேளை இது. உச்சி வெயில் கணக்கணக்க உச்சந்தோடும் வெப்பமே பச்சை மரம் இல விதிக்க பக்க துணையாகும் நிழலே. உச்சி வெயில் கணக்கணக்க உச்சந்தோடும் வெப்பமே பச்சை மரம் இல விதிக்க பக்க துணையாகும் நிழலே. நிழல் தேடும் வேளை இது, நிஜமான உண்மை இது. தணலாக வெப்பமும் தாக்குது, தடல் புடலாய் நீர்நிலை தேடுது. நிழல் தேடும் வேளை இது, நிஜமான உண்மை இது. தணலாக வெப்பமும் தாக்குது, தடல் புடலாய் நீர்நிலை தேடுது. உறவுகள் வெப்பத்தால் துடிக்கிறார், உணர்வுகள் உறுதியை இழக்குது. கனலாய் எரிக்குது வெப்பமும், காணலாய் காட்டுது காலமும். உறவுகள் வெப்பத்தால் துடிக்கிறார், உணர்வுகள் உறுதியை இழக்குது. கனலாய் எரிக்குது வெப்பமும், காணலாய் காட்டுது காலமும். நிழல் தேடும் மனமும் நிஜம் காணும் வாழ்விலே, தணல் போல வெயிலும் தனியாதா புவி மேலே. நிழல் தேடும் மனமும் நிஜம் காணும் வாழ்விலே,
தணல் போல வெயிலும் தனியாதா புவி மேலே, தனியாதா புவி மேலே. நன்றி. நகுலா சிவநாதன் அவர்களுடைய 1867வது கவி வரிகளோடு நிழல் தேடும் வேளை. அவர் தண்ட படத்தோட வணக்கம். தண்ட நிழல் தேடும் வேளை கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்றன். நிழல் தேடும் வேளை வெயிலின் உக்கிரம் உலகை. வணக்கம். நிழல் தேடும் வேளை கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்றன். நிழல் தேடும் வேளை வெயிலின் உக்கிரம் உலகை உலுக்கும் கவிதை நேரத்தில் சரியா சொல்லுங்க. அவருக்கு ஒரு ஆசை தண்ட கவிதையை வச்சு நாங்க சொல்லணும்ட்டு. வரைக்குள்ள அவரோட படம் வரணும். சரி சரி. ஆமா. நிழல் தேடும் வேளை எப்படியான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம், அந்த காலத்தின் பதிவாக தலைப்பு இருக்கிறது. அதுக்கேற்ற கருவை தாங்கி இந்த கவிதை வந்திருக்கிறது. உச்சி வெயில் கணக்கணக்க உச்சம் தொடும் வெப்பம். வெப்பத்தினுடைய உச்சம் அது மிக மிக உச்சமாயிருக்கிறது. பச்சை மரம் இலை விரிக்க பக்க துணியாகும் நிழலில். அந்த எப்படியான உச்சி வெயிலிலேயே கூட மரங்கள் பச்சை இலை விரிக்கிறது. அது ஒரு பக்க துணியாக நிழல் தந்து கொண்டிருக்கிறது. நிழல் தேடும் வேளை இது நிஜமான உண்மை. இது உண்மைதான். இங்கே நாங்கள் பொய்யுக்கு சொல்லவில்லை, கற்பனைக்கு சொல்லவில்லை என்கிறது அவருடைய வரிகளிலே. நிழல் தேடும் வேளை இது நிஜமான உண்மை. இது தணலாக வெப்பமும் தாக்குது. எப்படி வெப்பம் என்றால் அது உச்சம் போய் ஒரு நெருப்பு தணலாகும். அவ்வளவு தூரம் இன்முறை எதிர்பார்க்காத அளவுக்கு அது தணலாக தாக்குது. தடல் புடலாய் நீர் நிலை தேடுது. எல்லோருமே போய் குதிக்க வேண்டும் நீர்நிலைகளுக்குள்ள என்கிற அளவுக்கு அப்படி புழுவாய் துடிக்கிற நிலை. உறவுகள் வெப்பத்தால் துடிக்கிறார், உணர்வுகள் உறுதியை இழக்குது. எப்படித்தான் நாங்கள் உறுதியாக இருந்தாலும் எங்களுடைய காரியங்களிலே அது யாவற்றையும் இழக்கச் செய்கிறது அந்த வெப்பம். அந்த உடலினுடைய உபாதைகளாக அந்த வெப்பம் மாற்றுகிறது. உண்மை. கனலாய் எரிக்குது வெப்பமும், காணலாய் காட்டுது காலமும். காணல் எங்குமே எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு நிலை, அல்லது காணல் இருக்குது ஆனால் இல்லை என்ற ஒரு ஏமாற்றமான தன்மை அந்த காணலாக காட்டிக் கொண்டிருக்கிறது. நிழல் தேடும் மனமும் நிஜங்காணும் வாழ்விலே தணல் போல வெயிலும் தனியாதா, இது எப்ப தனியும் என்கின்ற ஒரு கேள்வியோடு ஏக்கத்தோடு முடித்திருக்கிறார். ஆகவே இந்த வெயிலினுடைய தன்மை எப்படி இருக்கிறது, அது மரங்கள் அப்பப்போ ஒரு பக்க துணியாக இருந்தாலும் கூட அதையும் மீறி நமக்கு வெயில் தணலாக இருக்கிறது என்பது உண்மைதான். நாம் மட்டுமல்ல, எங்கள் உறவுகளும் துடிக்கிறார்கள், நீர்நிலைகளை தேடி ஓடுகிறார்கள், பதைக்கிறார்கள். அதே நேரம் இது மாறாதா என்ற ஒரு மாற்றத்தை வேண்டியபடி அப்பப்போ மழை பெய்தாலும் போதாது. அந்த மழை இவ்வளவு பொம்மைக்கும் வெப்பத்துக்கும் அது தாக்கு பிடிக்காது, காணாது என்கிற அளவிலே. ஆகவே தனியாதா என்ற ஏக்கத்தோடு முடித்திருக்கிறார். சிறப்பான வரிகள் நகுலா சிவநாதன் அவர்களே. கருவோடு பேச வைத்தது சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். உங்களுடன் நகுலா. வணக்கம். நிழல் தேடும் வேளை கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்றன். நிழல் தேடும் வேளை வெயிலின் உக்கிரம் உலகை உலுக்கும் போதுதான் நிழலின் அருமை தெரிகிறது பிரம்மாண்டமாய். வெயிலின் உக்கிரம் உலகை உலுக்கும் போதுதான் நிழலின் அருமை தெரிகிறது பிரம்மாண்டமாய். வானத்து வெய்யோனும் வறுத்தெடுக்க பூமி தாயவளும் வெந்து புழுங்கிட அனல் காற்றும் தீய்த்து கொள்ள. வானத்து வெய்யோனும் வறுத்தெடுக்க பூமி தாயவளும் வெந்து புழுங்கிட அனல் காற்றும் தீய்த்து கொள்ள. அக்கினி பெருநாளின் உச்சி பொழுதினில் நிழல் தேடி அலையும் வேளை இது. அக்கினி பெருநாளின் உச்சி பொழுதினில் நிழல் தேடி அலையும் வேளை இது. சுட்டெரிக்கும் சூரியனின் சுடு நெருப்பால் சுருங்கி போகிறதே ஜீவராசிகளின் வாழ்வும். சுட்டெரிக்கும் சூரியனின் சுடு நெருப்பால் சுருங்கி போகிறதே ஜீவராசிகளின் வாழ்வும். வரலாறு காணாத வகையில் ஐரோப்பிய நாடுகளும் வகை தொகையின்றி பாதிப்பு. வரலாறு காணாத வகையில் ஐரோப்பிய நாடுகளும் வகை தொகையின்றி பாதிப்பு. 1000க்கும் மேற்பட்டோரும் உயிரிழப்பு. நிழல் தேடி 6 குளம் நாடி மக்களும் படையெடுப்பு. 1000க்கும் மேற்பட்டோரும் உயிரிழப்பு. நிழல் தேடி 6 குளம் நாடி மக்களும் படையெடுப்பு. அன்று தெருக்களை வெட்டி சரித்தோம், அகந்தை கொண்டு காடுகளை அழித்தோம். அன்று தெருக்களை வெட்டி சரித்தோம், அகந்தை கொண்டு காடுகளை அழித்தோம். அனல் வெப்பம் தாங்க முடியாமல் இன்று அதே மரத்தில் நிழல் தேடும் வேளை இது. அனல் வெப்பம் தாங்க முடியாமல் இன்று அதே மரத்தில் நிழல் தேடும் வேளை இது. நிழலின் அருமையை வெயிலில் உணர்ந்தோம், தெருக்களின் பெருமையை தாகத்தில் உணர்ந்தோம்.
நிழலின் அருமையை வெயிலில் உணர்ந்தோம், தருக்களின் பெருமையை தாகத்தில் உணர்ந்தோம், தருக்களின் பெருமையை தாகத்தில் உணர்ந்தோம். நன்றி, வணக்கம். ஆமா. ரஜினி என்டர் மிக சிறப்பாக நிழல் தேடும் வேளையிலே அவர் 2 வரிகளை நிறைவாக தருகின்ற போது, நிழலின் அருமையை வெயிலில் உணர்ந்தோம், தருக்களின் பெருமையை தாகத்தில் உணர்ந்தோம். எப்படி தாகம் எடுக்கிறது எங்களுக்கு? அது எந்த தாகம் என்றால், ஒன்று உடற்பசி நீர் தாகமாக இருக்கலாம், இன்னொன்று அந்த வெயிலிலே நிழலை தேடி வருகின்ற ஒரு தாகம். எதுவும் அதிகமாக நாம் தேடுகின்ற போது ஒரு தாகம், அது அறிவு தாகம், அதிகமாக தேடுகிற போது அது தாகம் எடுக்கிறது என்று நாங்கள் அதை அப்படி சொல்லிக் கொள்வோம். ஆகவே அன்று சொன்னார்கள் பழமொழிகளிலே, எப்படி நாங்கள் நிழலின் அருமையை வெயிலில் உணர்வோம் என்று, இப்போது அதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றைய பழமொழி இன்று வரை எமக்கு பொருந்தி கொண்டுதான் இருக்கிறது. அதே போல நாம் செய்கின்ற அந்த தவறு, எத்தனை மரங்களை எவ்வளவு எல்லாம் கண்டபடி அழித்து கட்டடங்களை கட்டி உயர்த்துகிறோம். இன்று கட்டடங்களுக்குள் இருக்க முடியாத அளவுக்கு, இருந்தாலும் இறப்பு தேடி வருகிற அளவுக்கு எம்மை மாற்றி விட்டிருக்கிறது இந்த இயற்கை. இது இயற்கையின் காலம், இயற்கையின் ஆட்டம். எப்படி என்று சொன்னால், ஒன்று இயற்கை மழையாக வந்து அழிக்கிறது ஒரு காலகட்டம், அல்லது வெயிலாக வந்து வாட்டுகிறது. ஆகவே வெயிலின் உக்கிரம் உலகை உலுக்கும் போதுதான் நிழலின் அருமை தெரிகிறது பிரம்மாண்டமா என்று ஆரம்பிக்கிறார். ஆகவே அந்த வெயிலினுடைய உக்கிரமும் அதுபோல நிழலின் அருமையை நாம் தேடுகின்ற தன்மையும், வானத்து வெய்யோன் வறுத்தெடுக்கிறான், எங்களை எரித்தெடுக்கிறான் என்பதை வறுத்தெடுக்கிறது. கச்சான் வறுக்கிறது எப்படி துடித்து வருகிறோமோ அது போல வெயில் உண்மை வறுத்தெடுக்கிறது. பூமி தாயவளும் வெந்து புழுங்க அனல் காற்று தீய்த்து கொள்ளுகிறது. அந்த காற்று கூட அனலாகத்தான் வீசுகிறது. அக்கினி பெருநாளின் உச்சி பொழுதினில் நிழல் தேடி அலைகின்ற மனதின் வேலை இது. இப்படியான சூழ்நிலையே தான் எங்கள் மனம் நிழலை தேடி அலைகிறது. உண்மையிலேயே அந்த நிழல் எங்கே கிடைக்கும் என்று அலைகிறது. சுட்டரிக்கும் சூரியனின் சுடுநெருப்பால் சுருங்கி போகிறது, ஜீவராசிகளின் வாழ்வு சுருங்கி போகிறது என்கிறார். உண்மையிலேயே அது எப்படி என்றால், இப்போது உதாரணத்துக்கு பத்மினி கமலானன் சொல்லும் போது நீங்கள் வீட்டுக்குள்ள இருங்கள் என்கிறார். இப்ப நாங்கள் சில விஷயங்களை நிறைய செய்யக்கூடிய நிறைய திட்டங்கள் வச்சிருப்போம். ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து போட்டு பேசாமல் மூலையில் முடங்கி கிடப்போம். அப்போ எங்களுடைய வாழ்க்கை எங்கட மட்டுமல்ல உயிரினங்களையும் எடுத்துக்கொண்ட அவையும் தான் வெப்பத்துக்களால் தங்களுடைய எங்கேயோ ஒரு இடத்தை பதுங்கி கொள்கிறது. எங்க பெற்ற கிடக்கிறதோ அதுக்குள் பதுங்கிறது. அதுபோல நாமும் எங்கே ஒரு கொஞ்சம் குளிர்மை கிடைக்கிறதோ அங்கேயே ஏசியோ, இப்ப எல்லாம் கடைகள்ல ஏசியோ ஃபேனோ எல்லாமே வீழ்பாட்டு முடிந்து விட்டது. அப்படியான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஆகவே வகை தொகையின்றி பாதிப்புகளும் 1000க்கு மேற்பட்ட உயிரிழப்புகளும் இந்த ஐரோப்பிய நாடுகளில் சில குறிப்பிட்ட நாடுகளில் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கிறது. நிழல் தேடி 6 குளம் நாடி மக்களும் படையெடுப்பு இடம்பெறுகிறது. வளமையான படையெடுப்பு தான், ஆனால் இம்முறை மிக மிக அதிகமாக இருக்கும் இந்த 6 குளங்களிலே மக்களின் தேக்கம். ஆகவே நாம் செய்த ஒரு தவறு, அன்று தெருக்களை வெட்டி செறித்தோம், அகந்தி கொண்டு காடுகளை அழித்தோம். எங்களுக்கு அப்போ ஆடம்பரம் தேவைப்பட்டது, பெரும் கட்டிடங்கள் வசதிகள் தேவைப்பட்டது. ஆனால் அனல் வெப்பம் தாங்க முடியாமல் இன்று நாம் மீள போய் அந்த மரங்களுக்கு கீழே தஞ்சம் அடைகிறோம். முன்னிறப்படி காடுகளில் மனிதன் அலைந்தானோ, நாடோடிகளாக வேடர்களாக ஆற்றங்கரைகளையும் காடுகளுக்கும் வாழ்ந்தானோ, இப்போ அதே நிலைமைக்கு மனிதர் மீள திரும்ப போற ஒரு நிலைமை இந்த வெப்பத்தால் வருகிறது. ஆகவே அழகா முடித்திருக்கிறார். நிழலின் அருமையை வெயிலில் உணர்ந்தோம், தருக்களின் பெருமையை தாகத்தில் உணர்ந்தோம். ஆகவே இந்த மரங்களை வெட்டக்கூடாது. அந்த மரங்கள் தான் இப்போ எல்லோருக்குமே தஞ்சம் கொடுக்கிறது. ஆகவே அதிகமாக வெக்கைக்குள்ளே நாங்கள் துடிக்கிறோம் என்றால், சற்று நாம் நீரோட்டம் உள்ள இடங்கள் அல்லது மரம் செடிகள் உள்ள இடங்களிலே ஆறுதலாக ஓய்வாக போய் எங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அப்படித்தான் இந்த கார்களுக்குள்ள பயணிக்கிறது அதுகளை சற்று தவிர்த்து இப்படியாக நாங்கள் கொஞ்சம் இந்த நேரத்திலே உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சிறப்பான கவிதையாக இருக்கிறது. ஒவ்வொரு வரிகளுமே நிறைய பேச வைக்கிறது. இந்த காலகட்டத்தை அப்படியே படம் பிடித்து காட்டுவதாக சிறப்பான வரிகள். ரஜினி என்றனுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து, எனக்கு ஒரு பகுதி பகுதியில் அவர் சொல்ல கேட்டது, ஐநா அடிக்கடி ஐநா உச்சரிக்கிறார் தானே, எல்லாத்துக்கும் ஐநாக்கு தானே போறது. அப்படி ஐநா என்னடா இதுக்கும் ஐநாவுக்கு போக சொல்றாரு. அது ஐநா இல்லை, ஏதோ அது ஐயில ஏதோ ஒன்று சொல்லி இருந்தார் இல்லையா, விளங்கல்ல. அப்ப அதுக்கு வந்துருந்து சரி இதுக்கு ஐநாக்கு இதுக்கெல்லாம் போய் மரத்தை வெட்டி அதுக்கும் போறாரோன்னு யோசிச்சுட்டேன். சரி, நன்றி. அன்று மரங்களை வெட்டினோம் நாங்கள். அன்று ஏதோ ஒன்று சொன்னது எனக்கு ஐநாட்டு விளங்கிட்டது. ஒன்றும் பண்ண முடியாது, திட்டி இப்படி அகந்தை கொண்டு நன்றி. சரி.
வணக்கம். வியாழன் கவி 2361 சுதேஷ்னி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து. நிழல் தேடும் வேளை. நிறைவாய் பொம்மை நம்மை சூழும் வேளை நிழல் தேடும் மனிதம் தழலில் சிக்க தவிக்கும். நிறைவாய் பொம்மை நம்மை சூழும் வேளை நிழல் தேடும் மனிதம் தழலில் சிக்கி தவிக்கும். கோடை காலம் வந்து கொளுத்தும் தீப்பிழம்பு. கோடை காலம் வந்து கொளுத்தும் தீப்பிழம்பு. உழலும் தினமும் மேனி தணலில் இட்ட புழுவாய். உழலும் தினமும் மேனி தழலில் இட்ட புழுவாய். புழுங்கி தவிக்கும் போது புயலோடு இடிமின்னல். புழுங்கி தவிக்கும் போது புயலோடு இடிமின்னல். புரட்டி போட்ட மரங்கள் நிலை தடுமாறி வீழ்ந்ததே. புரட்டி போட்ட மரங்கள் நிலை தடுமாறி வீழ்ந்ததே. மரத்தை நாட்டி வைக்க மழை வளத்தை பெருக்க. மரத்தை நாட்டி வைக்க மழை வளத்தை பெருக்க. தனியும் பொம்மை மெல்ல தடுப்போம் வறட்சி மண்ணில். தனியும் பொம்மை மெல்ல தடுப்போம் வறட்சி மண்ணில். நன்றி, வணக்கம். அழகான வணக்கம். படங்கள் கவிதையோட பரவாயில்ல, உங்களோட படம் ஓடிட்டு. இல்ல அது இங்கே ஒரு நாள் மழை, நேற்று ஒரு நாள்ல சில இடங்கள்ல மரம் எல்லாம் புரட்டி அடிச்சு ஒரு 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 10 நிமிஷம் மழைக்குள்ள மரம் எல்லாம் புரட்டி அடிச்சு போடுது. ஆனால் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா மழை பெஞ்ச சாட்சியமே இல்லை. ஆனா இப்ப என்ன மனித அந்த மனங்கள் என்றது இதுதான். இப்ப இதுக்கு ம், முதல் ம், இப்ப குளிருக்குள்ளெல்லாம் நாங்க மரத்தை பற்றியே கவலை இல்லை. அது பட்டுனாலும் ம், குத்தினாலும் எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லைன்ட்டு இருக்கிறோம் தானே. ம், இப்ப ஒரு வெக்கையாண்டு வரைக்குள்ள நாங்க மரத்தை வெட்டினோம்னு திட்டுறோம். இதுக்கு முதல் ம். திட்டினமோ இல்லை. இப்ப குளிருக்குள்ள அந்த அதுதான் நினைப்பு. சந்தர்ப்பவசம், ம் சந்தர்ப்பவாதம் தான். அப்படி நாம் சந்தர்ப்பவாதிகளா சந்தர்ப்பத்துக்கு இருக்கிறோம். ஏற்ற மாதிரி சந்தர்ப்பத்தில் கதைச்சு கொள்வோம். அவ்வளவுதான். சந்தர்ப்பவாதிகளா இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதே பழகி போய்விட்டது. ஆஹ் இதுதான் நடக்கிறது இயற்கையாகவும். அதான் ஆஹ் நடக்குது. இப்ப உம் மரத்தை வெட்டினா ஆம், மரத்தை வெட்டினா எடுத்துட்டு என்ன பிரயோஜனம் இங்க? உம் ஆனா உண்மையிலேயே எத்தனையாவது வருஷம், எந்த வருஷத்துல உண்ணாவிரதம் எல்லாம் இருந்தவர்கள் தானே மரத்தை வெட்டாதீங்கன்னு சொல்லி எல்லாம் இருந்ததானே இங்க. மரங்கள் ஞாபகம் இருக்கா அதை உங்களுக்கு? வெட்டினா கூட ஒரு மரத்தை பக்கத்துல வைக்க வேணும். சரி, உங்களுக்கு தேவைக்கு வெட்டினா அந்த இடத்துல இன்னொரு மரத்தை நாட்டிட்டு வெட்டலாம். சரி, அது அடுத்தடுத்த ஒரு 5 வருஷத்துல அது திரும்ப வளர்ந்துரும். இது அந்த இடத்துக்குள்ளே ஏதாவது ஒரு கட்டிடத்தை கட்டுறது, அதை கட்டுறது, இதை கட்டுறது. அப்ப மரங்கள்ன்ற தன்மையில அது மரங்களும் வெப்பம் இல்லாம போச்சு, இப்ப பூக்கள் தெரியுது, வேறும் இல்லாம உலகத்துல போச்சு. வெப்பம் கூடிட்டுது. இல்ல உம் சொல்ற சாட்டில் என்னண்டப்ப ஊர்ல எல்லாம் உம் அது அந்த வேற இதுக்குள்ளால போய் மதுல அடிக்குது, கீழே டைல்ஸை உடைக்குது. அப்படித்தான் இப்ப உம் சொல்லலாம் சொல்லிதான் உம் இப்ப மரம் மரம் வெட்டப்படுகின்றது. நீ வெட்டுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் இந்த சருகுகள் எல்லாம் விழுகுதுன்னு பேசுறாங்கன்னு சொல்லி அப்படி உம் 1008 காரணம் சொல்லுறா இப்ப மரத்தை அங்க யாருன்னு சொல்லுவோம். வெட்டுறதுக்கு. ஆமா. உம் ஆனால் இங்க உண்மையில அது கவலைதான். ஆனால் அவர் ஒரு மரத்தை வெட்டிட்டு அந்த மரத்துக்கு ஒப்பா இன்னொரு மரம் நடுகிறார்கள். வைக்கலாம். அது அது வைக்கல இந்த மரத்தை விட்டு அது வேறு அவ்வளவு வேகமா ஓடாதானே. அது ஒரு 10 வருஷத்துக்கு பிறகுதான் நான் நினைக்கிறேன் அந்த பெரும் வேர்கள் வைக்கும். அப்ப ஒரு ஒரு மாற்று வழியை தேட வேணும். இன்னொரு மாற்றத்தை செய்ய வேணும். தேட வேண்டும். ஆனா இப்ப மற்ற பக்கம் பார்த்தால் இப்ப ம், மரத்தை வெட்டாட்டா ஒண்ணும் செய்ய முடியாதானே. இப்ப மரம் அது இப்ப ஒன்று அழிச்சு தான் ஒன்று ஆக்கணும். இப்ப அழிஞ்சாதான் அது ஒன்று ஆக்கப்படுது. மரத்தை வெட்டி ம். செய்தாதான் தளவாடங்களோ வேற வேற அது ஒவ்வொரு இதா சேருது அது நம்ம அதுதான். பூமியில. ஆனா அடுத்த முறை தளவாடத்துக்கு மரம் இல்லையே. அப்ப ஒரு மரத்தை வைக்க வேணும். என்றாதான் அது அடுத்த முறை வளர்ந்து பயன் தரும். அதான் அந்த வாழையடி வாழை என்ற வாழை கூட தான் விழும்போது இன்னொரு குட்டியை போட்டுட்டு தான் போட்டு விழுகிறது. எடுத்த மாதிரி ஏதோ. ஆமா. அத மாதிரி இப்ப மரங்கள் இங்க வைக்கிறார்கள். காடுகள்ல கூடுதலா சில இப்ப எங்கட பகுதியில எல்லாம் மரங்களை, பெரிய மரம், வயது கூடின மரங்களை வெட்டிகள் பக்கத்துல ஒரு இளம் மரத்தை வைக்கணும். ம், ம், ம். என்றாதான் அது அடுத்த முறை அதனுடைய பயன் அது தரும் என்ற ஒரு சில ஒன்றை நாங்கள் எடுக்க அதை அப்படியே எடுத்துட்டு விடாம இன்னொரு கண்டம் வச்சு அதுக்கு விட்டுறோம். வைக்கணும். ம். சிறப்பான அழகான அந்த ஃப்ரேம் அழகா இருந்தது, பச்சை பசைலன்ற மாதிரி. நன்றியா. சரி தட்டி சரி, கொடுப்பாளர் நன்றி. கேட்டுக்கொண்டிருப்பார். ஈஸ்வரன் சொல்ல போறீங்களா? நீங்க கவிதை எழுத போறீங்களா? தரலாமா? நீங்க அவசரமா அல்லது கொஞ்சம் இந்த காணொளியில போட்டுட்டு வர போறீங்களோ? வெளியில போகணுமா? ஆஹ், சரி தாருங்க கொஞ்ச தாருங்க நேரம் இருக்கலாம். நீங்க போட்டுட்டு தாருங்க தாருங்க. எல்லாரும் காணொளி முடிஞ்சுதோ? இல்ல இல்ல முடிக்கல, இன்னும் இல்ல. இருக்கு. ஆ, சரி சரி. ஆஹ், நிழல் தேடும் வேளை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் வெப்பத்தையும் வியர்வையையும் மரநிழலையும் பற்றி கூறினார்கள். வரவேற்கின்றேன். உண்மையும் அதுதான். நேரடி
பக்கங்கள் நான் அதனை ஒரு நிமிஷம் நானும் யோசிச்சேன். எல்லோரும் ஒரு பக்கமா போறாள், சில வேளை அடுத்தடுத்த இது வேணும் மட்டும் நீங்க இன்னொரு பக்கத்தை சொல்றீங்களா? அதாவது நிழல் தேடுகின்ற போது இந்த முதுமையின் பக்கமா செல்வீர்களோன்னு எதிர்பார்ப்பு பார்ப்போம். நான் முடிச்சேன். நான் சரி, வாசித்து முடிந்த பிறகு தெரியும். உங்கள் கவிதை எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ம். சரி, வணக்கம். நான் 2 விஷயத்தை தான் எடுத்திருக்கிறேன். கணக்கெடுக்கலாம், நீங்கள் சொல்றது கணக்கெடுக்கலாம். ஆனால் நான் 2 விஷயத்தை மட்டும் எடுத்திருக்கிறேன். மண்ணில் மண்ணின் மக்கள் மாண்டனர், மாயமானர் பாதி. மண்ணில் மண்ணின் மக்கள் மாண்டனர், மாயமானர் பாதி. நீதி மண்ணாகவில்லை, மனதில் தாகமாக தாங்கி நிற்கும் தாயக ஏக்கம். மாற்று வழி தேடும் மயக்க நிலை எல்லோருக்கும். பணம் நாடி மாற்று வழி தோண்டும் கயவர் சிலர், கரிக்குள் நார்போல் கம்பி வேலிக்குள் மாட்டுண்ட நிலை மறந்து. மாற்று வழி தேடும் மயக்க நிலை எல்லோருக்கும். பணம் நாடி மாற்று வழி தோண்டும் கயவர் சிலர், கரிக்குள் நார்போல் கம்பி வேலிக்குள் கட்டுண்ட நிலை மறந்து. நீர் நெருப்பின் கண் பிறந்தது தானே, இது இயற்கை விதி. கற்றோம் கண்டோம் கடந்தோம் நாட்டினோம் தமிழன் வலுவன பாரிக்கு. நீர் நெருப்பின் கண் பிறந்தது தானே, இது இயற்கை விதி. கற்றோம் கண்டோம் கடந்தோம் நாட்டினோம் தமிழன் எதுவன பாரிக்கு. முற்றுப்பெறா நிலையிலும் முடியுமென நாட்டினோம், அக்கணம் விடுதலை எனும் நிழல் தேடும் வேளை. முற்றுப்பெறா நிலையிலும் முடியுமென நாட்டினோம், அக்கணம் விடுதலை எனும் நிழல் தேடும் வேளை. ஒரு தரம் திரும்ப படித்தாதான் இந்த இது. மாற்று வழி தேடும் மயக்க நிலை எல்லோருக்கும். பணம் நாடி மாற்று வழி தோண்டும் கயவர் சிலர், கனிக்குள் நார்வோல் கம்பி வேலிக்குள் கட்டுண்ட நிலை மறந்து. நீர் நெருப்பின் கண் பிறந்ததுதானே, இது இயற்கை விதி. கற்றோம் கண்டோம் கடந்தோம் நாட்டினோம் தமிழன் எதுவென பாரிக்கு. முற்றுப்பெறா நிலையிலும் முடியுமென நாட்டினோம், எக்கணம் முற்றுப்பெறா நிலையிலும் முடியுமென நாட்டினோம், அக்கணம் விடுதலை எனும் நிழல் தேடும் வேளை. இந்நாளில் சங்கங்கள் அமைப்புகள் அமைகின்றனவே, சீருடை அமைந்தவளாய் நன்மை நோக்கி அமைகின்றனவே. அசிங்கங்கள் அலங்கோலங்கள் பங்குகள் பதவிகள் முன்னிறுத்தி நிர்வாண நிலை நகரும் வேளை. அமைப்பாளர்களே அமருங்கள், அமைதியாய் சிந்தியுங்கள், ஆழமாய் ஆரோக்கியமாய் நோக்கு பற்றி. அடியேன் அறிவுரை கூற வரவில்லை, சமூகத்தில் ஒருத்தனால் நின்று ஒன்று மட்டும் கூறுவேன், தயவாக கூற ஆசைப்படுகிறேன். நீங்கள் அனைவரும் நல்லவர்களே, மக்கள் உங்களுடன். எம்மவர்க்கு ஆறுதல் அரவணைப்பு அளித்து நிழலாய் நின்று சங்கமாய் சங்கமித்தீர்.
இடைவெளியில் கலையாதீர் கலைக்காதீர் நிழல் தேடும் வேளை. அடியேன் அறிவுரை கூற வரவில்லை, சமூகத்தில் ஒருத்தனாய் நின்று ஒன்று மட்டும் கூறுவேன், தயவாக கூற ஆசைப்படுகிறேன். நீங்கள் அனைவரும் நல்லவர்களே, மக்கள் உங்களுடன். எம்மவர்க்கு ஆறுதல் அரவணைப்பு அளித்து நிழலாய் நின்று சங்கமாய் சங்கமித்தீர். இடைவெளியில் கலையாதீர் கலைக்காதீர் நிழல் தேடும் வேளை. நன்றி, வணக்கம். சரி, இரண்டு நிழல் தேடும் வேளை உங்கள் பக்கம் வித்தியாசமாக இருக்கிறது. அதாவது நேரடியான கருத்தோடு பலர் இணைந்திருந்த இதுவரை அந்த தலைப்போடு நேரடியாக என்ன புரிந்தது. ஆனால் நீங்கள் உள்நுழைந்து மிக சிறப்பாக இரண்டு விஷயங்களை முன்கூட்டியே சொல்லியிருக்கிறீர்கள். இன்ன விஷயம் என்று ஆறுதலாக இன்று கவிதை ஆறுதலாக வாசித்தபடியே எனக்கு முழுமையாக உள்வாங்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் கடந்து வந்த பாதையிலே இன்ன விஷயம் நடந்தது, நாம் அதை தாண்டித்தான் வந்திருக்கிறோம் என்பதை மறந்திருக்கிறோம். அதாவது கம்பி வேலிகளிலே மாட்டிய நிலையை மறந்து நடந்திருக்கிறோம். அதே நேரம் இயற்கை, இது நீர் நெருப்பு எல்லாம் இயற்கை விதி, அவையெல்லாம் தாண்டி வர வலுவோடு நாங்கள் பயணித்திருக்கிறோம். அதுல எல்லாமே அது தமிழருக்கு புதுமை அல்ல, புதுசு அல்ல. இதெல்லாம் நாங்கள் நாடி கடந்து வெற்றி கொண்டு எத்தனையோ சாதனைகளை படைத்து தான் வெளியிலே வந்திருக்கிறோம். இப்போ இங்கு இன்னும் அதாவது விடுதலை என்ற தாகத்தோடு நாங்கள் அந்த விடுதலை என்ற நிழலோடு அதை நிழல் தேடுகின்ற வேளை அவற்றையும் சிறப்பாக தந்திருந்தீர்கள். தமிழனுடைய வேலை ஏது என்று அறிந்திருக்கிறோம். முற்றுப்படாத நிலையிலும் முடியுமென்ற நம்பிக்கையோடு அந்த விடுதலை நிழல் தேடுகின்ற வேலை இதுவாக இருக்கிறது. எங்களுக்கு தெரிந்திருக்கிறது சிலது எப்படி தோல்வியாக முடிந்ததோ என்று, ஆனாலும் எங்களால் முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் இப்போ தொடர்ந்து கொண்டிருக்கோம். அதே நேரம் இன்னும் ஒரு விடயம் இந்த சீருடையோடு சில இலட்சியவாதிகள் அல்லது அவர்களுடைய பதவிகளை முன்னிறுத்தி அவர்கள் செய்கின்ற விஷயங்களை பார்க்கின்ற போது சமூகத்திலே நாம் அவர்கள் பக்கம்தான் அல்லது அவர்கள் நல்லவர்கள் தான், எல்லோருமே நல்லவர்கள் தான். ஆனால் இப்போ சமூகத்தின் பக்கமாக பல பிரிவுகள் பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு தளத்தில் நின்று ஒற்றுமையாக இவர்கள் வருகின்ற நாள் வருமோ என்றால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி உங்கள் வார்த்தைகள், நீங்களும் நல்லவர்கள் தான், உங்களுக்கான ஆறுதல் அரவணைப்பு அது நிழலாய் தேடுகிறோம் நாம் இங்கே. அந்த நீங்களும் சிந்தியுங்கள், நாங்களும் சிந்திக்கிறோம். அமைதி வழியிலும் ஒற்றுமையாகவும் இருந்து இந்த விஷயங்களை நாங்கள் எடுத்து செல்வோம். அரவணைப்பு ஆறுதல் இவற்றோடு செல்வோம் என்று தந்திருக்கிறீர்கள். இரண்டு விஷயங்கள் தான் இன்று இப்பொழுது எங்களுக்கு சிக்கலாயிருக்கின்ற இந்த அமைப்புகள், சீருடை அணிந்தவர்கள், இவர்கள் எல்லோருமே அவர்கள் செய்கின்ற பக்கங்கள் எப்படி மக்கள் மத்தியிலே அவர்களுக்கான புரிந்துணர்வு இல்லாமலும் சிலது இருக்கிறது, சிலர் புரிந்துணர்வு இல்லாமல் நடந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே அசிங்கம் அலங்கோலங்கள் இவையெல்லாம் பதவிகளை முன்னிறுத்தி இருந்தாலும் கூட நீங்கள் அமைப்பா உள்ளவர்கள் எல்லோரையுமே அரவணைத்து செல்லுங்கள். அந்த நம்பிக்கையை கைவிடாமல் நிழலை நாங்கள் தேடுகிறோம். அது உங்கள் கைகளிலே அரவணைப்பாறுதலாக கிடைக்குமா என்ற ஒரு ஏக்கத்தோடு முடித்திருக்கிறீர்கள். சிறப்பான வரிகள், ஆழமாக சிந்தித்திருக்கிறீர்கள். இந்த கவிதையின் பக்கமாக அந்த கருவை எப்படி ஆழமாக கொண்டு போய் சேர்க்கலாம் என்றால் இதுக்கு நிறைய விஷயம் இருக்கிறது. நாங்கள் சாதாரணமாக வெயிலுக்கு நிழலுக்குமான தலைப்பு அல்ல இது. இன்னும் நுழைந்து உள்ளுக்குள்ளே தேடி விடயங்களை கொண்டு வரலாம் என்கிறது உங்கள் கவிதை. பலருக்கு சிந்திக்க வைத்திருக்கும், இப்படியெல்லாம் கொண்டுடலாமா அந்த நிழல் தேடுகின்ற வேளையில் என்று. தொட்டும் தடவியும் சிலவற்றை புரியாமலும் கூறியிருக்கிறீர்கள். பரவாயில்லை, தொட்டு விட்டீர்கள். நான் அந்த நெருப்பு என்றதை கொண்டு வந்தது ஏனென்றால் அதில் ஒரு விஞ்ஞான விதி, விஞ்ஞான உண்மை இருக்கு. நெருப்பிலிருந்து தான் நீர் வந்தது. அதுதான் விஞ்ஞான ரீதியாகவும் இயற்கை ரீதியாகவும் நெருப்புத்தான் முதல் வந்து அதிலிருந்து தான் நீர் வந்தது. அந்த நெருப்பை நான் ஒரு பெரியொரு விஷயம் உங்களுக்கு முன்னுக்கு இருந்த ஒரு பயங்கர விடயம் விடுதலை. அந்த விடுதலையிலிருந்து நாங்கள் நீராக பெற்று வாழ்வதற்கு போராடினோம். அந்த போராட்டத்தில் கலந்தவர்களும் அந்த போராட்டத்துக்கு பின்பு பயவர்களின் நடவடிக்கையும் பணம் நாடி தெரிந்தவர்களின் இதையும்
அப்படியான ஒரு விடுதலை நிழல் தேடி வைக்கும் பொழுது அக்கணம் விடுதலை என்ற நிழல் தேடும் வேளை ம் இதெல்லாம் நடந்ததுன்றதை நான் முன்னுக்கு கூறினேன். ம் அது நேரம் இல்லைன்னு நினைக்கவும் தரம் திரும்ப வாசித்தால் இன்னும் புரியும். நான் எப்பொழுதும் ஒரு சில கருத்துக்களை, அது விஞ்ஞான கருத்தாக இருக்கலாம், இலக்கண கருத்தாக இருக்கலாம், அதுகளை கூப்பியேன். இந்த வார பொருச்சொல் 2-3 நான் தூத்துவேன். அதை அவர்கள் கண்டுபிடிக்கட்டுக்கும். கனிக்குள் நார் என்று போட்டேன். அதுதான் நல்ல கனிக்குள் நார் இருந்தாலும் அது கனிதான். அதுக்குள் நாறு இருக்குது, சப்பிட்டுக்குவோம். அதுபோல எங்களுக்குள் நல்ல போராட்டக்காரர்கள், நல்ல எண்ணக்காரர்கள் இருக்கிறார்கள், அதில் சப்பி துப்புவர்களும் இருக்கிறார்கள். எல்லோருமே நமக்குள்ளே தான். நல்லவர் என்று பார்த்தா எல்லோரும் நல்லவர்கள், கெட்டவர் என்று பார்த்தா எல்லோருமே கெட்டவர்கள் தான். மாற்று வழி தேடும் மயக்க நிலை எல்லோருக்கும், எல்லோரும் அல்ல பங்கு கொள்றாங்க. மாற்று வழி தோண்டும் கயவர் சிலர் கனிக்குள் நார்போல் என்றத கம்பி வேலிக்குள்ள இருந்ததை கம்பி என்றது பொறிச்சொல் வந்தது, நார் வந்தது. அப்படி அந்த நெருப்பை நான் பெரியொரு பிரச்சனையாகவும் அதிலிருந்து நாங்கள் நீரை எப்படி பெறலாம் என்ற போராட்டத்தையும் அக்கணம் விடுதலை எனும் நிழல் தேடும் வேளை. இதில் 2 விடுதலை தேடும் வேளையில தான் கயவர்கள் பணம் தேடுவது, தாங்கள் மாற்று வழி சிந்தனை, இந்த 2ஐயும் உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் வாடியக்கா விரும்பினால் நான் அதை இன்னொரு தரம் வாசிக்கலாம். தரவு தாரீங்களா? தாருங்களா வாசிங்களா? மண்ணின் மக்கள் மாண்டனர் மாயமானர் பாதி, மீதி மண்ணாகவில்லை மனதில் தாகமாக தாங்கி நிற்கும் தாயக ஏக்கம். மாற்று வழி தேடும் மயக்க நிலை எல்லோருக்கும் பணநாடி மாற்று வழி தோண்டும் கயவர் சிலர் கனிக்குள் நார்போல் கம்பி வேலிக்குள் கட்டுண்ட நிலை மறந்து. நீர் நெருப்பின் கண் துறந்தது தானே இது இயற்கை விதி. கற்றோம் கண்டோம் கடந்தோம் நாட்டினோம் தமிழன் வலு எதுவென பாரிற்கு. முற்றுப்பெறா நிலையிலும் முடியுமென நாட்டினோம் அக்கணம் விடுதலை எனும் நிழல் தேடும் வேளை. முற்றுப்பெறா நிலையிலும் முடியுமென நாட்டினோம் அக்கணம் விடுதலை எனும் நிழல் தேடும் வேளை. இந்நாளில் சங்கங்கள் அமைப்புகள் அமைகின்றனவே சீருடை அமைந்தவளாய் நன்மை நோக்கி எம்மை நோக்கி அமைகின்றனவே அசிங்கங்கள் அலங்கோலங்கள் பங்குகள் பதவிகள் முன்னிறுத்தி நிர்வாண நிலைநகரும் வேளை. அமைப்பாளர்களே அமருங்கள் அமைதியாய், சிந்தியுங்கள் ஆழமாய், ஆரோக்கியமாய் நோக்குப்பற்றி. அடியேன் அறிவுரை கூற வரவில்லை சமூகத்தில் ஒருத்தனாய் நின்று ஒன்று மட்டும் கூறுவேன், தயவாக கூற ஆசைப்படுகிறேன். நீங்கள் அனைவரும் நல்லவர்களே, மக்கள் உங்களுடன். எம்மவர்க்கு ஆறுதல் அரவணைப்பு அளித்து நிழலாய் நின்று சங்கமித்தீர். இடைவெளியில் கலைக்காதீர் நிழதேடும் வேளை. இப்ப சங்கங்கள் பல வருகுதான், அந்த சங்கம் இந்த சங்கம். இல்ல அதான் ஆரம்பத்தில் 1-2 தான், இப்ப 1000 பிரிவுகள். அது 1-2 இல்ல 1000 பிரிவுகளாக. ஆனால் இனி ஒரு நம்பிக்கை. நீங்க சொல்றீங்க அவர்கள், நான் சொல்றேன் உள்நாட்டு சங்கங்கள், அந்த சங்கம் இந்த சங்கம் இது எல்லா சங்கம் தான். இப்போ வீட்டுக்கு சங்கம், நாட்டுக்கு சங்கம். நோக்கு வந்து சமூகத்துக்கு நன்மை தான். ஒரு நிழலை கொடுக்குற வாராங்க.
நோக்கம் அப்படித்தான். நான் இப்போ சிதறடிக்கப்பட்டு நோக்கங்கள் பலவாகிவிட்டது. ஆனால் இனி இவர்களை இணைக்க முடியுமா என்ற நோக்குத்தான் கொஞ்சம் சிக்கலா இருக்கு. என்றால் எல்லோருமே தனி வழியிலே போய் தாங்கள் சாதித்துக் கொள்ளலாம் என்ற மாதிரி பிரிவுகளை கொண்டு வந்து விட்டார்கள். அதுதான். ஆனால் நீங்க சொன்ன மாதிரி ஒற்றுமை வேணும் தான். மக்கள் உங்கள் பக்கம் என்றால் அவர்கள் செல்கின்ற வழிகள் சரியா இருந்தால் எப்பவும் அவர்கள் பின்னாலே நல்லவர்கள் நிற்பார்கள் கட்டாயம். ஆம், சரி, சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிறைய விஷயங்களை சிந்திச்சு எழுதியிருக்கிறீர்கள். உண்மையில் ஆழமான வரிகள் தான். நான் புரிந்து கொண்டதை விட சிலர் மற்றவர்களுக்கு வேறு பக்கங்களாக நிறைய புரிதல் வரும். ஆகவே கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உள்வாங்கி தட்டி கொடுப்போடு இணைத்துக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி ஈஸ்வரன். நன்றி. நன்றி நன்றி வணக்கம். பகுதி எனக்கு இந்த உள்ளூர் சங்கங்கள் அமைப்புகள் பற்றி வந்தது வெறுப்பு மிகவும் நம்பிக்கையாகவும் நன்மதிப்பாகவும் நான் ஏற்றுக்கொண்ட மதித்த ஒரு சங்கம். அதற்குள்ளும் பிளவுகளும் பதவிகளும் அது எல்லாம் வந்துட்டு பதவிகளை கண்டறிந்து எனக்கு மனம் கொஞ்சம் அவர்கள் தொடரட்டும், நல்லது நடக்கட்டும். ஆனால் என் மனம் கொஞ்சம் கசப்பாக ஏற்பட்டது. அதனால தான் அந்த பின்பகுதி. நன்றி 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 கவனிப்புக்கும் கணிப்புக்கும் நன்றி அண்ணா. நன்றி வணக்கம். தொடர்ந்த கவியுடன் இப்போ நான் திரும்ப முதல்ல இருந்த சிவசினியர் வரணும், கொஞ்சம் பொறுங்க. ஜெர்மனோட கவி தெரியல சரி. இப்போ இதில் பார்க்கல தானே, ஒவ்வொன்று முடியத்தான் கவிதை பார்க்கலாம். இது யாரு? கண்டோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அடுத்தது செல்வியா கடை வரணும். ஓகே, முதல்ல இந்த பார்த்து போடலாம். இப்போ ஒன்று முடியத்தான் அது தெரிய வருது. சுதர்ஷன் நான் கொஞ்சம் இறங்க வேண்டும். சரி சரி வாருங்களா. நன்றி. இப்பதான் நான் 2 எல்லாத்தையும் காலில் எழுதி இப்பதான் தயாரிச்சு. நன்றி. கவிதையுடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். நிழல் தேடும் வேளை. ஆதவனின் அகோர வெப்பம் ஆட்டமும் பல நாடாய் கண்டதே. ஆதவனின் அகோர வெப்பம் ஆட்டமும் பல நாடாய் கண்டதே. 6 குளம் குட்டை தேடியே ஆர்வமாய் பலரும் நாடியே. சுட்டரிக்கும் சூரிய ஒளியே சுழல் காற்றை மறந்தும் சுட்டரிக்கும் சூரிய ஒளியே சுழல் காற்றை மறந்தும் சூழலை மாற்றி அமைச்சும் சுமையான சுகத்தை தருவாயே. மரங்களின் நிழல்களை தேடியே மானுடரும் மக்களாய் ஓடியே. மாட்சியாய் புல்லினமும் நாடியே. மகிழ்வுடன் தொய்ந்தும் பாடியே. நிழல் தேடியே புலம்பலாய் தழல் போன்று எரிவாய். நண்பகலும் நல் முடங்களாய் நடுநிசியும் பகலாய் தோற்றமே. நன்றி வணக்கம். செல்வி நித்யானந்தன் அவர்களுடைய 768வது கவி வரிகளை கேட்டோம். நிழல் தேடும் வேளையிலே ஆதவனினுடைய அகோர வெப்பமும் ஆட்டமும் பல நாடுகள் ஆட்டம் கண்டு விட்டது. உண்மையிலேயே இதுல கால்பந்தாட்டம் ஆரம்பிக்கும் போது மழையோடு நனைந்து ஆடியவர்கள் இப்போது வெயிலிலே காய்ந்து உழந்து ஆட வேண்டிய நிலைக்கு மாற்றம் கண்டு விட்டது. பல நாடுகளும் ஆட்டம் கண்டு விட்டது இந்த ஆதவனுடைய அகோரத்தாலே. எல்லோருமே 6 குளங்குட்டை தேடியே ஆர்வமாய் ஓடுகிறார்கள். அவர்களுடைய தேடல் இப்பொழுது இந்த நேரம் தங்களை குளிர்மையாக்கி கொள்ள வேண்டும் என்பதால் தான் அவர்களுடைய ஓட்டம் தொடர்கிறது. சுட்டரிக்கும் சூரிய ஒளியே சுழல் காற்றை மறந்து இருக்கிறது. சரி, நல்ல வெயில் அடித்தாலும் கூட காற்று நல்லா வீசினால், இப்போ தாயக பக்கமாக சில எங்களுக்கு இப்படி எரிவதில்லையாங்க, ஓரளவு மரங்கள் காற்றை தந்து கொண்டிருக்கும். மரங்களின் கீழே நின்றால் நல்ல ஆலமரம், அரச மரம், புளிய மரம் இதுகளுக்கு கீழே நின்றால் நல்ல குளிர்மையாக இருக்கும். அங்கு காற்று வீசுறமாயிருக்கும். ஆனால் இங்கு பார்த்தால் மரங்கள் எல்லாம் ஆடாமல் அசையாமல் நிற்கும். ஆகவே சுட்டரிக்கும் சூரியனோடு சேர்ந்து இவர்களும் அமைதியாக தங்களை உரைப்பாக வைத்துக் கொண்டிருக்கிற மாதிரி காற்றை பார்க்கிறோம்.
கொண்டிருக்கிறோம். நாங்கள் சூழலை மாற்றி அமைத்துக் கொள்கிறது சுமையான. ஆகவே எமக்கு சுமைதனை சுகமாக தருவாய் என்று கேட்க நினைத்தவர் சுமையான சுகத்தை தருவாய் என்று கேட்டிருக்கிறார். ஆகவே சுகத்தை எப்படி சுமையா எடுப்பது, சுமையான சூழலை எமக்கு சுகமாக மாற்றி தருவாய் என்று கேட்டுக்கொள்ளலாம். மரங்களின் நிழல்களை தேடியே மானுடரும் மாக்களாய், மாடுகள் ஆடுகள் தான் மர நிழலுக்கு ஓடும், இப்போ மனிதர்கள் ஓடுகிறார்கள். அந்த வரிகள் உண்மையிலே அது ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் அதனுடைய பொருள் சிறப்பாக இருக்கிறது. மானிடராக நாங்கள் மனிதராக மாறினாங்க, திரும்ப மாக்களாக மாறினோம். எப்படி என்றால் எங்களுடைய உணர்வுகள் இந்த வெப்பத்துக்கு அப்படி மாற்றி விடுகிறது. மாக்களாக மரங்களின் கீழ் ஓடுகிறோம். மாட்சியாய் புல்லினமும் நாடிய மகிழ்வுடன் தொய்வை தொய்தும், அதாவது இவருடைய சொல் தொய்ந்தும் வாடி போகிறது, மனமெல்லாம் தொய்ந்து போகிறது. எப்படி இறுக்கமாக இருந்தாலும் இப்போ எல்லாம் தொய்ந்து விட்டது, வாடி போய் விட்டது என்றால் அவ்வளவு தூரம் நாங்கள் தாக்கப்பட்டிருக்கிறோம் பொம்மையாலே. எங்களுடைய புலம்பல் எல்லாம் நிழல் தேடிய புலம்பலாக இருக்கிறது. தழல் போன்று எரிகிறது மேனி. நண்பகலும் முடங்கி, நண்பகல் என்றால் எல்லாம் வெளியில வெளிக்கிட்டு திரியக்கூடிய பகல் பொழுதுகள் எல்லாமே முடங்கி போயிருக்கிறோம். நடுநிசையை பார்த்தால் ஏதோ பகல் பொழுது மாதிரியான தோற்றத்தை தருகிறது. ஆகவே இந்த சூரிய ஒளி உணர்வு வெப்பத்தை மட்டுமல்ல, எங்கள் காட்சி அமைப்புகளோட எங்களோட காலநிலைகளை எப்படி எல்லாம் மாற்றுகிறது என்ற 3-4 மணிக்கெல்லாம் விழிப்பு வந்து விடுகிறது. பார்த்தால் வெளியில என்ன இது பகல் பொழுதுமாயிலோ இருக்கிறது என்று அவ்வளவு தூரம் வெளிச்சமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஓடியாட முடியாமல் முடங்கி போகிறோம். இது ஒரு நாட்டிலே இல்லை, பல நாடுகளிலும் இதேதான் நிலவரமாக இருக்கிறது. மனிதர்கள் மாக்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படியான ஒரு அகோரமான சூழ்நிலையிலே எமக்கு ஒரு நல்ல குளிர்மையை தர வேண்டும் என்று நாம் கேட்டபடி சிறப்பான வாழ்த்துக்கள் செல்வி நித்யானந்தன் அவர்களே. மரங்களை தேடி நாங்களும் ஓடுகிறோம், ஆனால் அதுக்காண்டி எம்மை மாக்கள் என்று சொல்லக்கூடாது. அது மாடு ஆடு மட்டும்தான் மாக்கள், மற்ற நேரமெல்லாம் பேந்தெல்லாம் நாங்கள் என்ன மாறிடுவோம். இப்படி சொல்லி இருக்கலாம் தான், நீ மரந்தடியை நாடி நாங்கள் என்ன சாமியார் மாதிரி மரங்களின் தவம் செய்வர்கள் மாறி போகிறோம். மயக்கத்துடன் மரங்களை நாடுகின்றோம். பல பேருக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கு தானே. இல்ல துண்டொண்டை கொண்டு போனால், ஒரு விரிப்பை கொண்டு போனால் மரங்களின் கீழே போட்டு இருக்கலாம், வரலாம். நன்றி நன்றி. இல்ல நாக்கே இழுத்துக்கொண்டு தண்ணி கீழ அது மாதிரி தானே நாங்களும் போக வேண்டி இருக்கிறது. உண்மையிலதான் உண்மையில அந்த தொண்டை வறண்டு உடல் எரிந்து உடல் அவ்வளவு தூரம் இன்முறை பொம்மை தாக்குறது. இல்ல அதான் இந்த திருவிழாக்களுக்கெல்லாம் உண்மையில சரியான கஷ்டம். அந்த நடுவீட்டுக்குள்ள போறதெல்லாம் ஆமா, அதுதான். சில இடங்களே அதிகாலையிலே நேரத்தோடே செய்து முடிப்பார்கள். சில நேரங்கள்ல வெயில்களுக்கு புழுவாக துடிக்கின்ற தன்மை, கால்களை வைக்க முடியாமல் ஓடுகிற தன்மை எல்லாம் அதுக்கேற்ற மாதிரித்தான் உடைகள். இப்ப நாம உண்மையிலேயே அந்த உடைகளை கவனம் எடுக்கணும். உடையின் நிறங்கள், துணிகள், இவற்றிலே கவனம் எடுக்கணும். தண்ணி அடிக்கடி, அதுக்கான விழிப்புணர்வுகளாக தண்ணி அடிக்கடி குடிக்கணும், கையில ஏதாவது தண்ணி, இவற்றை செய்தால் மட்டும்தான் கொஞ்சம் நோய்கள்ல இருந்து தப்ப முடியும். தண்ணிய குடிச்சாலும் வயிறு இல்ல அப்படி டும்மட்டு இருக்குது, பலூன் மாதிரி, தண்ணி விட்ட பலூன் மாதிரி தான் வயிறு இருக்குது. தண்ணிய எந்த தண்ணி குடிக்கணும் அது உங்களை பொறுத்தது. என்ன தண்ணியோ அவர் தண்ணி குடிக்கணும் சொன்னவர், அடிக்கணும் சொன்னா நீங்க கேட்கலாம். அதுதான் என்ன தண்ணி, நான் போத்து தண்ணியா அது ஏவிஎம் வாட்டரோ மற்றது. அடிக்கணும் தான் நீங்க என்ன பிராண்ட் கேட்கணும். அதுதான் கொதித்தாரிய தண்ணியா குளிர வச்ச தண்ணியான்னு கேட்டா சொல்லலாம். நீங்க எப்படி கேட்டா என்ன சொல்ற? இல்ல இல்ல அடிக்கிறது இல்ல, சில தண்ணிக்குள்ள சில தேசிக்கா துண்ட சிலதான் கொஞ்சம் உடலுக்கு பிரயோஜனமான குடிக்கிறது போட்டு அப்படி ஏதாவது வச்சு குடிச்சா உடம்பு கொஞ்சம் குளிச்சுகளை வச்சு குடிச்சா சூப்பரா இருக்கும். இல்ல இப்ப மினரல் வாட்டரா குடிக்கணுமா அல்லது கூல் வாட்டரா குடிக்கணுமான்னு ஒரு கேள்வி வருது. சாக்கடை தண்ணி சிலவங்களை நான் 2 போய்க்குள்ள ஏதாவது தண்ணி கிடைச்சாக்கா சாக்கடை தண்ணி என்றாலும் தண்ணி அந்த நேரம் எங்களுக்கு குடிக்கணும், குடிக்கத்தான் வரும். அது அப்படி ஒரு தண்ணி விடா இருக்கும் என்ன. இங்க இப்பொழுது சரியான மழை பெய்யுது வாணி, அது நல்ல விஷயம். பயங்கரமா இருந்தா போல பெய்யுது. இல்ல அது பெஞ்சுதான் குழப்பி விடுகிறார். நேற்று எங்களுக்கு பெஞ்சு கொஞ்சத்தால திரும்ப வெயில் தான்.
ஓ பாப்போம். மாறி மாறி தான் வருது. மாறி மாறி வருது. இந்த வெக்கைக்கு போதாது இந்த மழை. அதுதான். ஆனா வாணி ஜெயந்தங்கராஜாண்ட கவிதை வந்து நாங்கள் யூடியூபுக்கு பதிஞ்சு போற மாதிரி அப்படியான இது இல்ல. நான் சேஃப்ல அமர்த்த போனது. ஆனால் தெரியல, பார்த்து பாருங்க, ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி இல்ல பாருங்க. சில வேளை கீழே வரும். முதல் ரெஃப்ரெஷ் பண்ண மேல நிக்கும். இப்ப சில நேரங்கள்ல இடையில வருது. நான் இதை இப்ப போட்டு இருக்கிறது நேரங்களுக்கு தெரிய ஆமா வரும். ஆமாம் ஜெபாஸ்ரீ அவர்கள் அடுத்ததா இருக்கிறது தான் ஜெயம் தங்கராஜா இருக்கிறது இல்ல கேட்டா வீடியோ வீடியோ. சரி சரி. சரி. சரி பாப்போம் இதுக்கு அப்புறம் இருக்கிறாரான்னு. ம். என்னுடைய கவிதை இல்லையா வாணி? உறவுகளுக்கும் போன வாரம் இது போன இல்ல வார்த்தை. இல்ல, இது போன வார கவிதை. இந்த 2ஆம் தேதி இல்ல. நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் நிழல் தேடும் வேளை வரிகள் இருக்கிறது. சரி நீங்க வீடியோ இல்ல ஜெயம் மண்ணாடையும் பார்க்குறோம் பாருங்கோ. சில நேரங்கள்ல கீழே விழுறது இடையில போன பதிவுல வரையில சும்மா நீங்க தானே வாசிச்சீங்க. ஆனா நீங்க நடாமனு கருப்பீங்களா? காலையில ராத்திரியே அனுப்பிட்டேன். அவர் போட இல்ல இரவே இல்ல அனுப்பிட்டேன். அது போட்டாச்சு வாணி, போட்டாச்சு. ஜேர்னலிஸ்ட் வந்ததா? வணக்கம் வாணி. இல்ல இதுல இல்ல பாருங்க. ஜேர்னலிஸ்ட் வந்ததா? 2 பேர்டையும் இல்ல இல்ல வர இல்ல. 2 பேர்டையும் காலம் நான் நினைக்கிறேன். கவிதை நேரம் தொடங்கின உடனே நன்றி வணக்கம். இல்ல இதுல பண்ணிட்டேன். பிளேலிஸ்ட்ல பண்ணுங்க ஒருக்கா. வர இல்ல 2 பேர்டையும் வர இல்ல. ஒரு போட்டுக்கொள்ளும். ஜெயமண்ணாடையும் வர இல்ல செல்வியக்கா. சரி, அப்ப எனக்கு ஒரு 15 நிமிஷம். அடுத்தது ஜெயம் தங்கராஜா அவர்களுக்கு ஏற்கனவே உறவுகள் குழுமத்துல போன கிழமை இலக்கியமும் கவிதையும் கூட போட்டு நான் வணக்கம் கவி வணக்கம் ஜெயமந்தி இல்ல வர இல்ல. ஓகே என்ன சொல்றீங்க? கவிதைக்காய் நகுலா சிவனா இல்ல உங்களோட விட்டு வருது இணைப்பு அவருடைய இணையம். அதான் ஜெயந்தங்கராஜா அவர்களால் மட்டுமே என் முடியாம இருக்குன்னா நம்மள அங்க இல்ல. அத அவர் இலக்கியமும் அதுக்குள்ள போட முடியாதுன்னு சொல்றேன். மோட ஆஃப் பண்ணி வச்சிருக்கார். இல்ல எழுதினான் அதுல. இல்ல உங்களோட விட்டு வரபடியா விளங்குது இல்ல. இப்ப சொல்லுங்க. சரி இப்ப வருதா? இப்ப ஓரளவுக்கு குரல் வருதோ? அது அவருக்கு ஏற்கனவே போன கிழமை இலக்கியமும் இதுவும் போட்ட நான் உடனே அதுல ரிப்ளை பண்ணினான். அந்த சேவ் மோட் ஆஃப் பண்ணி இருக்குது. இப்ப கிட்டடியில போடுற யூடியூப்ல வர இல்ல. நானா மோகன் அவர்களே வர இல்ல. சவுண்டு கதைக்கிறாரா? இல்ல கதைக்கிறார் வர இல்ல. அந்த பிளேலிஸ்டுக்கு போயிருக்கல வாணி, எங்கட இதெல்லாம் வெள்ளையா வருது. இல்ல வர இல்ல. சத்தம் வர இல்ல. காணொலியும் வர இல்ல. அனுப்பி விடுங்க. உடனே பிரச்சனை. நிக்கிற இடத்துல செல்வியக்கா அனுப்பினது வர இல்ல. இல்ல அதான் சொன்னேன், பிளேலிஸ்டுக்கு போய் எங்களுக்கு வர மாதிரி வருது இல்ல. அவற்றை இத பதியா கருப்புல வருது, திரையில வருது. யூடியூப்ல பக்கத்துல கருப்பா வருது. சரியா தெரியல. வர வேண்டிய சிலவல்ல அந்த பிளேலிஸ்ட் இது வந்து அவர் திரும்பி பெயர் கொடுத்து செய்யணுமோ தெரியல. பிளேலிஸ்ட் நீங்க லைஸ்ட் சொல்றீங்களா? பிளேலிஸ்ட் டச்சுல சொல்ற லைஸ்ட். வணக்கம். வணக்கம். இப்ப கேக்குதா கொஞ்சம்? சரி, அதை சுத்தி கொண்டு நின்று மணிக்கோணும் ரோட்ல நிக்கிறபடியா. என்னன்னா அவர் இப்ப புதுசா ஏற்ற யூடியூப்கள்ல சேவ் என்ற மோட் MODE ஆஃப்ல கிடக்கு. சில நிதியானவர் சொன்ன அது சேவ் பண்ண முடியுது இல்லையா?
அது ஏனென்றா அவர் ஏற்ற யூடியூப்ல ஒவ்வொன்று இருக்கு தானே, அதை ஓன் பண்றது இது ஆஃப் பண்றதுண்டு. இப்ப புதுசா அண்மைய நாட்கள்ல அவர் போடுற யூடியூப்ன்ற பதிவு வந்து அந்த இது அவர் தான் அந்த தன்னுடைய யூடியூப்ல செட் பண்ணி போட்டான்னு போடும். அவருக்கு ஏன் எங்கட இதுக்குள்ள பதியலாம் இருக்குன்னா அதுதான் காரணம். அவருக்கு எங்கட பிளேலிஸ்டுக்கு வர்றதுக்கான அனுமதிய யாரோ போட்டு கொடுத்தாக்க நிப்பாட்டி இருக்கணும். அதை ஓன் பண்ண சொல்லுங்க. நான் ஆனா அது பதில் போட்டான், அவர் அதை பார்க்கல போல குடும்பத்துல. ஏற்கனவே நான் போட்டிருந்தேன். சரி, நன்றி. இப்ப ஜெயநடேசன் அவர்கள் இல்லையா, எனக்கு இன்னும் ஒரு அன்னைக்கு 4 நிமிஷத்துல போயிடுவேன். அதான் ரெண்டு பேர்ட்டையும் நான் சேவ் பண்ணி போட்டு லோட் பண்ணிட்டேன். அது ஏன்னு தெரியல, ஒருக்கா நான் திருப்பி பார்த்துட்டு ஏத்துவேன். 2 பேர்ட்டையும் வெயிட் பண்ணுங்க. மற்ற கவிதைகளுக்கு வாங்கலன் இல்ல பகுதி 2க்கு தான் போடணும். இல்ல கவர்ந்த அப்புறம் அப்படி இதை போடணும். நீங்கள் உறவுகள் பக்கத்துல இருக்கிறதா நீ சும்மா பதிவை போட்டு பாருங்க. ஜெயமன்னாடியா தங்கராஜா அவர்கிட்ட இருக்கு தானே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆடியோ ஜெயம் தங்கராஜ் அவர்கள் வாங்க. இனிய வணக்கத்தோட நிலாந்திலிருந்து ஜெயம் தங்கராஜ். வியாழன் கவி நேரத்துக்காக கவி இலக்கம் 108 நிழல் தேடும் வேளை. வெய்யோன் கடும் வெப்பத்தை வீசுகின்ற வேளை காய்ந்த பாதங்களுக்கு புரிகின்றது நிழலின் தேவை. மனிதர்க்கு நிழல் தரும் மகத்தான மரங்கள், குளிர்ந்த நிழலை தேடும் உயிர்க்கெல்லாம் வரங்கள். வாழ்க்கையும் வெயிலை போன்றே துன்பங்கள் வந்தே சேரும். வாட்டும் நேரங்கள் சோர்வினை கூட்டிக் கொள்ளும். அப்போது நிழலாய் அன்பின் உறவும் பார்க்கும். துணையாய் கரம் தாங்கி வலியினை போக்கும். வெயிலின் போதுதான் நிழலின் அருமை புரியும். துன்பத்தின் போதுதான் உண்மை உறவுகள் தெரியும். நன்றி, வணக்கம். நன்றி. 208வது கவிதை வரிகளோடு ஜெயம் தங்கராஜ் அவர்கள் நாசூக்காக அவர் ஒரு வார்த்தை அதுக்கு நுழைத்தார். வெயிலின் போதுதான் நிழலின் அருமை தெரியும், துன்பத்தின் போதுதான் உண்மை உறவுகளின் தெரியும். அங்கே உறவுகளையும் கொண்டு வந்து இங்கே கோர்த்து. சரி, வெய்யோன் கடும் வெப்பத்தை வீசுகின்ற வேளை காய்ந்த பாதங்களுக்கு புரிகிறது நிழலின் தேவை. காய்ந்த பாதங்கள்ங்கிறத அது அங்க சூட்டால வெப்பத்தாலே வறண்டு போகிறது, அல்லது அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் வறட்சியா போகிறது. பாதங்கள் எல்லாம் அப்படி அவ்வளவு தூரம் காய்ந்து போகிறது. மனிதர்களுக்கு நிழல் தரும் மகத்தான மரங்கள் அந்த குளிர்ந்த நிழலை தேடும் உயிர்களுக்கெல்லாம் வரங்களாக இருக்கிறது. இந்த மரங்கள் எமக்கான வரங்கள். அதை எப்போது நாம் உணர்கிறோம் என்றால் இந்த வெயில் இப்படி வந்து வாட்டுகிற போதுதான் இந்த மரங்களின் தன்மை. அது வரைக்கும் நாங்கள் மரங்களை கணக்கெடுப்பதில்லையா. அது மரம்னு சொல்லுவோம், மனிதரை மரம் என்றும் பேசுவோம். அசையாம நிக்குது, இது என்ன ஒன்றுக்கு முதவாம நிக்குது என்ற மாதிரி எல்லாம் பேசுவோம். ஆனால் தேவை வருகிற போது அது மரங்கள் சாமிகள் என்றெல்லாம் உயர்த்தி கொண்டு போவோம் நாங்கள். ஆகவே அந்த வரங்கள், இந்த மரங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு இந்த நிழல் தருகிற போது அவை பெரும் வரங்களாக இருக்கிறது. அது அவற்றை அழித்துத்தான் நாங்கள் வீடுகளை எமக்காக வாழ்விடமாக அமைக்கிறோம். ஆனாலும் அந்த மரங்களுக்கு கீழே போய் நிற்கிற போது அந்த எங்கள் உணர்வுகள் இவ்வளவு தூரம் நாங்கள் அந்த தன்மையை உணர்கிறோம் என்றால் அது வெயிலின் போதுதான் அதை கூட உணரக்கூடியதாக இருக்கிறது. வாழ்க்கையும் வெயிலை போன்றுதான், துன்பங்களும் வெறும் இன்பங்களும் வந்து சேரும். அந்த வெயில் எப்படி வந்து துன்பத்தை தருகிறது, அது போல வாழ்க்கையில இவையெல்லாம் சகஜமானதுதான். வாட்டு நேரங்கள் எங்களுக்கு இப்படி துன்பங்கள் வந்து வாட்டுகின்ற போது சோர்வினை கூட்டிக் கொள்ளுகிறது. அப்போது நிழலாய் அன்பின் உறவுகள் பார்க்கும் பக்கத்துணியாய் வருகிற போது நம்முடைய வலிகளை தாங்கிக் கொள்கிறது. அந்த மரங்களுக்கும் மனிதர்களுக்கும் உறவுகளுக்கும் ஒரு தொடர்பை கொண்டு வருகிறார். எப்படி என்று சொன்னால், இப்படித்தான் வாழ்க்கையில் எங்களுக்கு வெயில் வரும்போது துன்பம் வரும், அதுபோலத்தான் அப்பப்போ வருகின்ற துன்பத்தை நீக்குவதாய் நிழல் எப்படி வந்து துன்பம் நீக்குகிறதோ, அந்த வெயிலில் இருந்து எம்மை நீக்குகிறதோ, அதுபோல உறவுகள் வந்து வலியை நீக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆகவே அப்படியான சந்தர்ப்பங்கள் இந்த நிழல் தேடும் வேளைக்கு அவர் பொருத்தமாக ஒரு விடயத்தை உறவுகள் பக்கமாக ஏற்படுத்தி தந்திருக்கிறார். உறவுகள் எப்படி நமக்கு கரம் கொடுப்பார்களோ, அது சந்தர்ப்பத்தை அறிந்து வந்து நமக்கு உதவி செய்கிறார்களோ,
அதுதான் இந்த வாழ்க்கையினுடைய உன்னதமான விதியாக நியதியாக இருக்கிறது. ஆகவே வெயிலின் போதுதான் நிழலின் அருமை தெரியும், துன்பத்தின் போதுதான் உறவுகளின் உன்னதம் புரியும் என்கிற சிறப்பான வரிகள். அது உண்மைதான், எல்லோருக்குமே தெரியும். ஆனாலும் அப்பப்போ நாமும் அந்த சந்தர்ப்பத்தை எதிர்நோக்குகின்ற போதுதான் எங்களுக்கு அந்த உண்மை நிலை புரிகிறது. ஆகவே எப்படி நிழல் தேடும் வேளை மரங்களோடு தொடர்படுத்துகிறாரோ அதுபோல மனிதர்களோடும் அதை இணைத்து தந்திருக்கிறார். சிறப்பான வாழ்த்துக்கள். இப்பொழுதும் கவிதையை சுருக்கமாகவும் பொருள் செறிந்ததாகவும் தருகின்றார். வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளும் ஜெயன் தங்கராஜ் அவர்களுக்கு. பார்ப்போம், வாழ்க்கையின் விதிகள் இப்படித்தான். துன்பம் வரும்போது, வெயில் வரும்போது மரத்தை தேடுகிறோம், அதுபோல வெளி வரும்போது உறவுகளின் அரவணைப்பை நாம் தேடுகிறோம். சரி, பார்ப்போம். இருவரும் கவி வந்திருக்க வேணும்னு நினைக்கிறேன், ஒரு தரம் பார்க்கிறேன். நன்றி. நடாமோகன் அவர்களுக்கு கருப்பாத்தா இருக்கு, யார் என்று பார்க்கலாம்னா சரி சரி, நன்றி. உறவுகளுக்கும் நன்றியோ. கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டி கொடுக்கும். இப்ப கோசல்யா அவர்கள் வந்து கவிதை எழுதிட்டு விளக்கம் சொல்ல வருவார். அவர்கிட்ட கவிதை விளங்குறது அப்படி. இப்ப ஒவ்வொருத்தரும் செய்ய நினைச்சா எப்படி போகும் இந்த நிகழ்ச்சி? எப்படி கவிதை எழுதி கொண்டு வந்த போட்டு எல்லாரும் வந்து அரை மணிக்கு இல்ல, அவர்களுடைய விருப்பத்தை கேட்கிற போது நாங்கள் ஒண்ணும் செய்ய முடியாது, அனுமதியை கேட்கிற போது இல்ல. அதுக்கு என்னமோ ஒரு நிகழ்ச்சி, இப்ப சந்தன் சிந்த நிகழ்ச்சி போல எல்லாம் அப்படித்தான் விரிவாக இருந்து நல்ல வடிவா ஆராய்வார்கள். அது சிறப்பா இருக்கும். அது அதுக்குரிய நிகழ்ச்சி. அது அந்த விமர்சனம் முடிஞ்ச உடனே ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவார்கள். அது போல நான் சும்மா சொல்றேன், இந்த இடைவெளிக்குல வாணி போடுற இடைவெளிக்குள்ள ஒரு நேராக கேட்கிற போது நீண்ட நேரம் அதுக்கு பின்னால காத்திருக்கக்கூடிய கவிஞர்கள் எல்லாரும் இப்ப இன்றைக்கு சொல்ல இல்லையா, இது கோசல்யா அதுதான். அது விரைவாக அந்த தடி கொடுப்பை செய்ய வேணும். அதை விட விளக்க அந்த அதாவது சில வரிகளை கப்பண்டு பிடித்து உண்மையில என்னன்னா, நீங்கள் ஒரு பொது வழியில வரியில போட்டீங்கன்னா, இப்ப கவிதை புத்தகம் வெளியிடுறீங்க, ஒரு வாசகனுக்கு நீங்க எங்க போய் போன் அடிச்சு விளங்கப்படுத்துவீங்களா ஒவ்வொரு கவிதைக்கும்? இல்ல இல்ல, தூண்டி விட வேணும், அவர்தான் வாசிக்க வேண்டும். மீண்டும் கோசல்யாரு தான் சொல்றேன், அவரோட சண்டை பிடிச்சிருக்கேன் நிறைய. புரியுதபடியா எழுதுங்க. நீங்க புரியாத கவிதை எழுதி புத்தகம் வெளியிடுங்க. ஆனால் ஒரு வானிலைகள்ல வரும்போது அல்லது ஒரு மேடையில படிக்கும் போது வாசகனுக்கு வந்து அது விளங்கினா திருப்பி கொள்ளும். 1-2 விளங்காம இருக்கும், அவனை சிந்திக்க வைக்கும், அது வேற விஷயம். ஆனா கவிதையும் பொருளையும் விளங்கி இல்லை என்றால் சிவகாசினியின் கவிதையும் நான் தொடர்ந்து கேட்கும். உண்மைதான், கேட்க மாட்டார். கோசல்யா அவர்கள் மாற வேண்டும். அன்போடு கோசல்யா அவர்கள் கோவிக்க கூடாது. பொதுவாக பொது வழிகள்ல எல்லாருடைய நேரங்கள் தானே. ஆனா நெடுநேரம் கேட்டுக்கொண்டே வந்தேன். ஒரு நேராக சில வழியில கோசல்யா அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவராக மாறுகிறாரு என்னை பொறுத்தவரை. ஏனென்றா அப்படி செய்யலாம் கவிதைகள் எல்லாரையும் பார்க்கணும். அப்ப எல்லாரும் இப்ப செல்நித்யானந்த கவிதைக்கு நீங்க அவரை கூப்பிட்டு விளக்கம் கேட்கணும். அவரும் ஒரு 10 நிமிஷம் விளக்கம் சொல்லுவோம். நன்றி. கோசல்யாவை புரிந்து கொள்வாருன்னு நினைக்கிறேன். கோவப்படக்கூடாது யாருமே. நன்றி, தொடருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நேவிஸ் பிலிப் சார் நன்றி. நடாமனவர்களே, நேவிஸ் பிலிப் சார் வணக்கமாங்க. பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் கவிதைகள் படைப்பவர்களுக்கும் கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டி கொடுக்கும் அன்பான உறவுகளுக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கம். கவிதை நேரத்திற்காய் நேவிஸ் பிலிப். கவி இலக்கம் 628. நிழல் தேடும் வேளை. நிழல் தேடும் வேளை. கொளுத்தும் வெயிலிலே நிழலுக்காய் எங்கே போவோம்? மரத்தை வெட்டி பசுமை அளித்தோம், சோலை நிலங்களை பாலைவனமாக்கி. கொளுத்தும் வெயிலிலே நிழலுக்காய் எங்கே போவோம்? மரத்தை வெட்டி பசுமை அளித்தோம், சோலை நிலங்களை பாலைவனமாக்கி. மானிடர் யாவரும் நிழல் வேண்டியே ஏங்க, மரநிழல் போலவே சில மனிதர்கள் நிழலும் அழகாய். மானிடர் யாவரும் நிழல் வேண்டியே ஏங்க, மரநிழல் போலவே சில மனிதர்கள் நிழலும் அழகாய்.
மேகங்களின் நிழல் போல மனிதரின் நிழலும் கலைந்து போக, சிலரின் நிழல் கரையென படிய மனமும் கோரமாய் கொதிக்க. மேகங்களின் நிழல் போல மனிதரின் நிழலும் கலைந்து போக, சிலரின் நிழல் கரையென படிய மனமும் கோரமாய் கொதிக்க. சிலரது நிழல் இதமாய் பலரது நிழல் இறுக்கமாய், வெட்டிய மரம் துளித்து நிழல் தரும் மனமோ போலி நிழல் காட்டும். சிலரது நிழல் இதமாய் பலரது நிழல் இறுக்கமாய், வெட்டிய மரம் துளித்து நிழல் தரும் மனமோ போலி நிழல் காட்டும். வெட்டாதே மரத்தை வெட்டும் நிலை ஏற்படி நட்டுவிடு புதிதாய் வெட்டு முன்னே. வெட்டாதே மரத்தை வெட்டும் நிலை ஏற்படி நட்டுவிடு புதிதாய் வெட்டு முன்னே. நட்டுவிடு புதிதாய் வெட்டு முன்னே. நட்டுவிடு புதிதாய் வெட்டு முன்னே. நன்றி, வணக்கம். நல்லா இருக்கு. நட்டு புதிதாய் வெட்ட முன்னே. நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களுடைய 628வது கவி வரிகளை கேட்டோம். உண்மையிலேயே வெட்டாதே மரத்தை வெட்ட நிலை ஏற்படி நட்டுவிடு புதிதாய் வெட்டு முன்னே. அழகான அந்த வார்த்தைகளுடைய அடுக்கு அற்புதமா சிந்தித்து இருக்கிறார். அந்த 2 வார்த்தையே உண்மையிலே இந்த கவிதைக்கு ஒரு பெரும் கருவுக்கு ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு வலுவூட்டின மாதிரி. வெட்டாத மரத்தை அப்படி நீ பல காரணங்களை சொல்லி வெட்டுற, அப்படி என்ன வெட்ட முன்னம் ஒரு மரத்தை வை, வெட்டி போட்டு வைக்கிறேன்னு சாட்டி சொல்லாரு நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே. வெட்டி போட்டு நான் நடுவேன் என்று சாட்டி சொல்ல முன்னா வெட்ட முன்னம் அதை யோசிக்கிற மரத்தை நட்டு. அது நான் என்ன நாங்க சொல்லுவோம், நாங்க செய்வோம் தானே, நாங்களும் அப்படித்தான் நினைச்சோம் செய்வோம். ஆனால் அதுக்கு முன்னால் செய்து போட்டு நீ வெட்டு, அதனால கேட்க நாங்கள் யாரும் பெற மாட்டோம். ஏனென்றால் இன்னொரு மரம் பக்கத்துல நிக்கிறது. இது பலருக்கும் பொருந்தும், அடுத்த தலைமுறைக்கும் பொருந்தும். ஒரு விஷயத்தை கொடுக்கும் போது நாம அவர்களுக்கும் கொடுத்து விட வேண்டும் என்றால் நாளை தாங்கக்கூடியவர்கள் அவர்கள். அதுபோலத்தான் வெட்டாதே மரத்தை வெட்டு நிலை ஏற்படி நட்டுவிடு புதிதாய் வெட்டு முன்னி. அழகான வரிகளோடு நிறைவாகிறது. ஆகவே இப்பொழுது நாம் நிழலுக்கு எங்கே ஓடுவோம்? நாங்கள் தானே மரத்தையெல்லாம் வெட்டி விட்டோமே, பசுமையை அழித்து விட்டோமே, சோலை வீரத்தை பாலை வீரமாக ஆக்கி விட்டோமே. எல்லாம் எங்கள் பக்கத்து குற்றத்தை வேறு அடுக்குகிறார். எப்படி ஓடுவோம்? என்ன துணிவில் நாங்கள் ஓடலாம்? மானிடர் ஜாவரன் நிழல் வேண்டிய எங்க மர நிழல் போல சில மனிதர்களுடைய மனங்கள் அங்கே வந்து தென்படுகிறது. இது தனிய நிழல் தேடுவது மரங்கள் மட்டுமல்ல, நாம் ஒரு ஆறுதலுக்காக மனிதர்களின் நிழலை தேடி ஓடுகிறோம். அழகாய் சிலருடைய நிழல் அழகாய் இருக்கும், சிலருடைய நிழல் அகோரத்தை தந்து இன்னும் வாட்டி விடும். ஆகவே மேகங்களின் நிழல் போல மனிதரின் நிழலும் கலைந்து போகக்கூடியது. மேகங்கள் நிழல்ங்கிற போது அந்த மேகத்திலே முகில்கள் தோன்றும். அவை அப்பப்போ எமக்கு கருமுகில் தோன்றுற போது நிழல் தந்துட்டு சடாரண்டு அந்த முகில்கள் விலகுகின்ற போது வெயில் எம்மை நேரடியாக தாக்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே அப்படி மேகங்களின் நிழல் போலத்தான் மனிதர் மனங்களும் அப்பப்போ கலைந்து போகிறது. எமக்கு ஆறுதல் தருவது போல வந்தாலும் அது நிலையானது அல்ல. சிலரின் நிழல் கரையினப்படிய மனமும் கோரமாய் கொதிக்கிறது. அங்கே ஒரு சில சுட்டி காட்டல்கள் சிலருடைய மனங்கள் அப்படித்தான். சிலரது நிழல் இதமாய் கூட இருக்கிறது. அந்த நிழலுக்கு பல நிழல் ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார். சிலது நல்ல நிழலாக இருக்கிறது, அமைதியை தருகிறது, ஆறுதலை. சில நிழல்கள் கோரமாக மாறிவிடுகிறது. ஆகவே சிலரது நிழல் இதமாகவும் பலரது நிழல் இறுக்கமாகவும். வெட்டிய மரம் கூட துளிர்த்து நிழல் தரும். உண்மை இந்த மரங்களின் தன்மை என்னென்றால், நாங்கள் உரிய காலத்துல சில காலத்துல வெட்டி போட்டு விட்டால் அவை திரும்ப அவ்வளவும் துளிர்த்து அவை கூட உமக்கு நிழல் தரும். ஆனால் மனித மரங்கள் அப்படி இல்லை. அவை உமக்கு தருவது ஒரு ஆறுதல் தருவது போல ஒரு போலி நிழலை காட்டி விடுகிறது. என்ன செய்கிறது? சிலரும் இப்படித்தான் என்கிறது போல இவருடைய வரிகள் இருக்கிறது. ஆகவே எப்படி 2 நிழல்களை இங்கே கொண்டு வந்து, இயற்கையான நிழல் ஒன்று, மனிதர்களை ஒப்பிட்டு தருகின்ற நிழல் ஒன்று, அழகாக இங்கே ஒப்பிட்டு சிறப்பான கவிதையை தந்திருக்கிறார். அது ஹைலைட் பண்ணி நாங்களும் வாணிமோகன் சொன்னது போல வெட்டாதே மரத்தை சட்டன வெட்டு முன் விடு. ஆகவே பட்டு விட்டாலும் மரம் பட்டு விட்டாலும் ஒரு மரத்தை நட்டு விட வேண்டும். கண்ணில் பட்டு விட்டால் அதற்கு முன்னர் நாம் ஒரு மரத்தை நட்டு விடுவோம். ஆகவே கண்படாமல் மரங்களை நாம் நட்டு விடுவோம். அழகான வரிகள் வளமை போலவே. நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தருகிறோம். எளிதாக இலகுவாக வழங்கக்கூடியது. அது நேரம் பல விஷயங்களை ஒப்பிட்டு தந்திருக்கிறீர்கள். உண்மையிலே ஒரு கனமான கவி வரிகளாக இருக்கிறது. சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. பேசுவோம் பின்பு. வணக்கம் கவி. வணக்கம். ஜெயமந்தி ஜானடேசன். வியாழனுக்கான கவிதை நேரம். எனதாக்கம் 2039. நிழல் தேடும் வேளை. கோடை காலம் பிறந்தது,
கொப்பளித்தது கடும் வெயில். அகோர வெப்பம் வேளை நிலந்தேடி ஒதுங்கும் உயிர்கள், இசை மீட்டிய சிட்டுக்கள், கடும் வெயில் தாங்கும் மரங்கள், பரந்த உயர் வளர் மரங்கள், நிழலின் அருமை வெயிலுக்கு தெரியும். உயிர்கள் சுற்றுச்சூழல் எதிர்பார்ப்பில் சுத்தமான காற்று சுவாசமும் உடல் புத்துணர்ச்சி கிடைக்குமே. மானுடர் தலை தொப்பி குடையுடன் குளிரளிக்கும் சூரிய கண்ணாடி உடலின் சூட்டின் நினைவாற்றலாக இயற்கையின் சூழலின் சூழ்ச்சிகள் பல மானுடன் அசுத்தமாக்கி லாபம் பெற கடுமையாய் நீ காலமாற்றம் பெறுகின்றாய். நன்றி, வணக்கம். ஜியா நடேசன் அவர்களுடைய 2039 கவி வரிகள். அவர் தன்னுடைய கவிதை நிறைவாக மானுடன் அசுத்தமாக்கி லாபம் பெறுகிறார். அவன் தன்னுடைய லாபத்துக்காக செய்வது சிலது எங்கள் பூமிக்கு அசுத்தமாக அல்லது ஆபத்தாக முடிகிறது. ஆனால் கடுமையாக நீயோ கால மாற்றம் புரிகிறாய். நீ அதற்கு ஏற்ற மாதிரி நீயும் விட்டு கொடுக்குறாய். இல்லை மன்னன் என்ன செய்கிறான்னா அதுக்கேற்ற மாதிரி நீயும் பழி வாங்குறது போல காலத்தை மாற்றி விடுகிறாய் என்று தன்னுடைய கொஞ்சம் இயற்கையின் பக்கமாக நாங்கள் தான் தெரியாமல் செய்கிறோம், அப்பா நீயும் எங்களை தண்டிக்க வேணும் என்பது போல அவருடைய அந்த வரிகளை எனக்கு பேச வைக்கிறது. கோடை காலம் பிறந்தது கொப்பளிக்கிறது கடும் வெயில். அழகான வார்த்தைகள். கோடை காலம் கொப்பளிக்கிறது அப்படின்ற வெப்பத்தை அள்ளி கொட்டுகிற போது அது கொப்பளிப்பது போல இருக்கிறது. அகோரமான வெப்ப வேளை நாம் மனங்கள் எல்லாம் நிழல் தேடி ஒதுங்குகிறது. உயிர்கள் அத்தனையுமே நிழல் தேடி ஒதுங்குகிறது. பறவைகள் எப்படி இந்த இயற்கையான காட்சியை கண்முன்னே தருகிறது, எப்படி கோடை காலம் வருகிறது, பறவைகள் பாடுகிறது, மரங்கள் எல்லாம் வெப்பத்தை தாங்கி நிமிந்து நிற்கிறது. ஆகவே அவை தருகின்ற நிழல்கள் இந்த முன்னோர் சொன்னது போலத்தான் நிழலின் அருமை வெயிலில் தெரிகிறது. இந்த நிழல் இவ்வளவு நாளும் இருந்திருக்கும், ஆனால் இப்போதுதான் நமக்கு அது நன்றாக புரிகிறது அந்த நிழலின் அருமை. ஆகவே உயிர்கள் சுற்றுச்சூழல் எதிர்பார்ப்பிலே சுத்தமான காற்றெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. அவைதான் உண்மையிலே உண்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இந்த சுத்தமான காற்று, அளவான வெயில், வெளிச்சம், இவை எல்லாமே நமக்கு தேவைதான். ஆனாலும் இப்பொழுது அகோரமாக இந்த வெப்பம் வந்தபடியால் மனிதர் தன்னை மாற்றிக்கொள்கிறான். எப்படி தலையில தொப்பி, குடை, குளிர் அளிக்கின்ற கண்ணாடி, சூரிய கண்ணாடியை அணிந்து இப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறான். இவற்றோடுதான் இப்ப மனிதன் நடமாடி கொண்டிருக்கிறான். இயற்கைக்கு சூழ்ச்சிகள் பல யாரால் வந்தது என்றால் மனிதனால் தான். இந்த இயற்கையை நாம் இப்படியெல்லாம் உண்மை மறைத்து தொப்பியோடும் குடியோடும் கண்ணாடியோடும் தெரிய வேணும் என்றால் அதுக்கு நாம் மரங்களை அழித்து அல்லது மரங்களை குறைத்து அல்லது வெயிலுக்கு சூழ்ந்த இடங்களில் அதிகமாக நாம் நம்முடைய வாழ்விடங்களை அமைத்துக் கொண்டதும் தான் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனாலும் மனிதன் அசுத்தமாக்கி விட சுற்றுச்சூழல் அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றி எம்மை தண்டித்துக் கொள்கிறதோ என்பது போல இவருடைய வரிகள் அமைந்திருக்கிறது. சிறப்பான வார்த்தைகள், வரிகள். உண்மையிலே ஜெர்னலிஸ்ட் ஆரம்பம் கோடை காலம் பிறந்தது கொப்பளித்தது கடும் வெயில் நிறைவாய் தரும்போது மானிடம் அசுத்தமாக்கி லாபம் பெறுகிறது. நீயோ அதை கடுமையாக தாக்கி விடுகிறாய். நீயும் உன் காலமாற்றத்தால் தண்டனையையும் கொடுத்து விடுகிறாய். ஆகவே இயற்கை சரியான தண்டனையை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நாம் தான் புரியவில்லை. ஒன்றிலேயே மழையாக, தண்ணியாக, சுனாமியாக கொடுக்கிறது, இல்லையோ கடும் வறட்சியாக வந்து வாட்டுகிறது. மொத்தத்தில் தண்டனை நமக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் தான் இனி தெளிந்து திருந்த வேண்டும் என்பது போல இவருடைய கவி வரிகள் இருக்கிறது. சிறப்பான வாழ்த்துக்கள் ஜியா நடேசன் அவர்களே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது காணொளி கவிகள். சிவதர்சினி ராகவன் அவர்களுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. எல்லோருமே காணொளி காட்சிகள், காணொளி கவிதைகளாக வந்தவர்கள் அனைவருமே இந்த சிறப்பான தலைப்போடு இணைந்து தந்திருந்தார்கள். கூடுதலாக என்னையும் சிந்திக்க வைத்தது. பல பக்கமாக தந்திருக்கலாமோ, ஒரு பக்கத்திலே நின்றிருக்கிறோம். இந்த நிழல் தேடுகிற போதும் மனித மனங்கள் என்னென்ன விஷயத்துக்கு நிழல் தேடுகிறது, இயற்கையான மர நிழலை தாண்டி மனிதர்களின் ஆறுதலையும் தேடி நிற்கின்ற அந்த முதுமை காலம் என்னும் யாரும் தொட்டு வரையில தொடவே இல்லை. அதனுடைய மறுபக்கம் யாராவது தொடுவார்கள் என்று நான் பார்த்து கொண்டு வந்தேன். தொட இல்லை. பார்ப்போம். மனித மனங்களை தொட்டிருந்தார்கள். மற்றவர்கள் இது ஒரு காலத்துல நாம் எங்கேயோ ஒரு இடத்தை நாங்கள் நிழலை தேடத்தான் போகிறோம். அந்த நிழலாக யார் இருக்க போறார்கள் அல்லது எது இருக்க போறது என்பதாக விட்டபடி கேள்வியை சிறப்பான தலைப்புக்கு நான் வசந்தா ஜோதிசனுடைய சிந்தனை தூண்டுகின்ற தலைப்புக்கும் வாழ்த்துக்களை கூறி வாணிமோன் உங்கள் பணிக்கு நன்றி. தொடர்ந்து நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மாறுங்கண்ணகுலா சிவநாதன் அவர்களே.